சகோதரர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய ஏப்ரல் 23 இந்த ஜனநாயக நாட்டின குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா. எப்படி சித்திரை திருவிழா, நிறைய ஊர்களில் தேர் திருவிழா, ஊர் திருவிழாலாம் நடக்குதோ அதுபோல் நம்ம எல்லாருக்குமான ஒரு விழா தான் இந்த தேர்தல் திருவிழா. அன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய கடமை காத்திருக்கிறது. நாம் எல்லாரும் அந்த அன்னைக்கு நாம் கட்டாயமாக ஓட்டு போடணும். ஓட்டு போடுவதற்காக காலையிலேயே போய் நிற்கணும். இந்த ஓட்டு என்ற ஒரு விஷயம், ஒரு ஜனநாயக உரிமை நமக்கு வந்திருப்பது சாதாரணமாக வந்துடல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல்லாயிரக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்கள் தங்களுடைய உயிரை, உடைமையை, உடல் பொருள், ஆவி அத்தனையும் கொடுத்து பெற்று கொடுத்த சுதந்திரத்தினுடைய அடிப்படையில் இந்த நாடு ஜனநாயக நாடு, மக்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. அப்படி அந்த மக்களாட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியினுடைய மாண்பு என்பது தன்னை ஆட்சி செய்ய வேண்டுவர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கின்ற ஒரு இடத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க. மக்கள் தான் அதை யார் என்னை ஆட்சி செய்ய வேண்டும், என்னுடைய வரக்கூடிய காலத்துல யார் சரியான நபராக இருப்பார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை பெற்றவராக ஆகிறார். அதனால இந்த தேர்தல் என்பது பல்லாயிரக்கணக்கான உயிரிழந்த, ரத்தம் சிந்திய விடுதலை போராட்ட வீரர்களுடைய அவர்களுடைய அந்த ஆன்மாவின் பேர்ல உருவாக்கப்பட்ட இந்த தேசத்தினுடைய உயரிய கடமை. அதனால இந்த தேர்தல் நாள் அன்னைக்கு நாம எல்லாரும் கட்டாயமாக போய் போடணும். முதல்ல செய்ய வேண்டியது நான் போடணும் அப்படிங்கிறது உறுதி ஏற்றுக்கொள்ளணும். கட்டாயமாக நான் போடணும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் போட வைக்கணும். இது முதலாவது கடமை. இரண்டாவது கடமை, என்னுடைய சுற்றத்தார் உறவினர்களுக்கெல்லாம் போன் பண்ணி கேட்டு, எப்படி தீபாவளிக்கு பொங்கலுக்கு சாமி கும்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா, அது மாதிரி போய் ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியது இரண்டாவது கடமை. இந்த ரெண்டு விஷயத்தை நாம முறையாக செய்தாலே, அதாவது நான் போடணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க போடணும், என்னுடைய உறவுகள் போடணும், சுற்றத்தார் போடணும், இதை உறுதிப்படுத்தினாலே இந்த தேர்தலில் எண்ணிக்கையில் அதிகமான அளவுல, அதிகமான சதவீதத்தில் ஓட்டு பதிவு நடக்கும். என்றைக்கு ஓட்டு பதிவு அதிகமாக நடக்கிறதோ சகோதரர்களே, ஜனநாயகம் காக்கப்படும். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. 2 வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. 2 வேட்பாளர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு பெறக்கூடியவர்கள். வாக்கு போடாதவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு. உதாரணத்துக்கு 35% ஒருத்தர் வாக்கு பெறுகிறார் ஒரு வேட்பாளர், இன்னொரு வேட்பாளர் ஒரு 35% பெறுகிறார்னா, போடாத வாக்குகள் 30% பாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் போடாம விட்டாவே யாருக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற தீர்மானிக்கக்கூடிய தன்மையானது மாறி போயிடுது. இந்த 30% எவன் ஆண்டா என்ன அப்படிங்கிறதுனால போகாம இருந்தா, யார் ஆளக்கூடாதோ அவர்கள் வெற்றி பெற்று நம்மை ஆட்சி செய்யக்கூடிய, நம்ம பகுதியினுடைய பிரதிநிதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆகையினால நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, 100% வாக்குப்பதிவு என்பது ரொம்ப மிக முக்கியம். இந்த போடாத சதவிகித வாக்குகளை யார் நல்லவர்கள், யார் சரியானவர்கள் என்று தேர்ந்தெடுத்து போட வைப்பது என்பது மிக முக்கியமான ஜனநாயக கடமை. ஆகவே வாக்குப்பதிவு நடைபெறுவதில் நம்முடைய பங்கு இருக்கிறது, ஒவ்வொரு தனிநபருடைய பங்கு இருக்கிறது. அதனால இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, முதல் தலைமுறை வாக்காளர்கள். நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு வீட்டுல அன்னைக்கு லீவ் கிடைச்சா போதும், உட்காந்து சினிமா பார்க்கலாம், சினிமாவுக்கு போகலாம், வேற ஏதாவது என்டர்டைன்மெண்ட் போகலாம், ஏதாவது நம்மளை ஒரு குஷிப்படுத்துறதுக்காக, ஏதாவது வெயில் காலமா இருக்குது, ஏதாவது போய் ஒரு தீம் பார்க் போகலாம், அந்த மாதிரி ஏதாவது நினைச்சு வீட்டில் இருந்துடக்கூடாது. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், சகோதரனே நீ உன்னுடைய கடமையை செய், அப்பதான் உரிமையை பெற வேண்டும். நமக்கெல்லாம் நாமெல்லாம் நினைக்கிறோம், சரியான கல்வி கிடைக்கல, சரியான ரோடு கிடைக்கல, சரியான கரண்ட் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு கிடைக்காத, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காம போனதை பத்தி நம்ம புலம்பிக் கொண்டிருக்கோம். ஆனா உரிமையை ஒன்று பெற வேண்டும் என்று சொன்னால் கடமை என்பதை சரியாக செய்ய வேண்டும். இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. கடமையினுடைய மிக அடிப்படையான கடமை என்ன, நீ சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உன்னுடைய ஓட்டு, வாக்கு என்பதை செலுத்து. வாக்கை செலுத்தி விட்டு உன்னுடைய உரிமையை நீ கேட்பதற்கு நாம உரிமையோட கேட்கலாம். நமக்கு இருக்குது உரிமை என்று கேட்க முடியும். அதனால வாக்கு செலுத்துவது என்பது மிக முக்கியமான விஷயம். கட்டாயமாக நாம போய் லீவ் நாள்னு சொல்லிட்டு ஓய்வு எடுத்துக்கூடாது. இந்த நோட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. நோட்டா அப்படி சொல்லிட்டு சொன்னா, எனக்கு இந்த வேட்பாளர் பிடிக்கல, அந்த வேட்பாளர் பிடிக்கல, எந்த வேட்பாளரும் பிடிக்கல, அதனால நான் என்ன பண்றேன், ஏன் ஓட்ட நோட்டாக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில, சட்டத்தினுடைய அடிப்படையில் நோட்டா என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இந்த நோட்டாவுக்கு செலுத்தக்கூடிய வாக்கு என்பது ஒரு செல்லா காசு போல. அது பணம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன அப்படிங்கிற கணக்கு. உன்னுடைய வாக்கு சரியான நபருக்கு போகாம நோட்டாவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, யார் வர வேண்டாம் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்கள் வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆகையினால நோட்டாவுக்கு வாக்கு போட்டு, நான் எனக்கு யாருமே பிடிக்கல, நான் நோட்டாவுக்கு போட்டேன், இதை பெருமையாக நினைக்காதீர்கள். நோட்டாவுக்கு செலுத்தும் வாக்கு ஒரு செல்லா காசு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும்.
அதனால சரியான நபர்களை, யார் சரியானவர்கள், நிற்கக்கூடிய 10 வேட்பாளரோ 15 வேட்பாளரோ 2 வேட்பாளரோ, யார் சரியான வேட்பாளர், யாருக்கு போட்டா என்னுடைய உரிமைகளை நான் பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு நோட்டாவிற்கு வாக்கு செலுத்தாமல் வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய தன்மையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் இந்த வெயில் காலம் வந்ததுன்னா வெளியில் போகிறதுக்கே ரொம்ப ரொம்ப அச்சப்படுவோம். எங்கே வெயில் வந்து அப்படியே நம்மளையெல்லாம் உருக்கி எடுத்துறோன்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், பொங்கலோ இல்லை வேறு ஏதாவது பண்டிகையோ ஏதாவது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் வரிசையில் மணிக்கணக்காக நின்று அந்த இலவசத்தையோ இல்லை வேறு எதையாவதையோ பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். போய் மணிக்கணக்காக நின்று கொண்டிருக்கோம். அப்படி அதற்கு நிற்கக்கூடியவங்க இந்த வாக்குப்பதிவுக்கு, என்னோட ஓட்டை செலுத்துவதற்கு நாம் போய் நிற்பதற்கு நமக்கு ஒரு பெரிய தயக்கம், சங்கடம், சங்கோஜம் இருக்கு. அதை ஒழிச்சு கட்டிடணும். நாம் போய் வாக்களிப்ப நிற்பது என்பது நம்முடைய கடமையை செய்வதற்கான ஒரு விஷயம். அது நமக்கு பெருமை என்ற உணர்வு இருக்கணும். வரிசையில் நிற்பது எனக்கு பெருமை, இதில் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது என்பதை புரிந்து கொள்வேன். அதனால வெயிலோ மழையோ எது இருந்தாலும் சரி, நாம் போய் நம்முடைய வாக்கை நாம் செலுத்த வேண்டும். கடைசியாக ஒரு விஷயம், நாம் ஓட்டு போடும்போது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் யார் நம்முடைய நலனை, நம்ம ஊரினுடைய நலனை, நம்முடைய மாவட்டத்தினுடைய நலனை, அந்த தொகுதியினுடைய நலனை, ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லதை செய்யக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து வாக்களிக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த தமிழகத்தினுடைய நன்மையை, அந்த தேசத்தினுடைய நன்மையை மேலும் மேம்படுத்துவதற்கான வேலைகளை அவர்கள் செய்வார்கள். அதனால் நாம் செலுத்தக்கூடிய வாக்கு என்பது பணத்திற்காக விலை போனதாக இருக்கக்கூடாது. பணத்தை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துவது என்பது நம்ம வீட்டுக்குள்ள வேற யாரையோ நுழைய விடுற மாதிரி அர்த்தம். அதனால நம்ம பணத்தை வாங்கி கொண்டு நாம் நம்ம வாக்கை செலுத்துவது ரொம்ப ரொம்ப மோசமான செயல். ஆகையினால பணத்தை பெறாமல், லஞ்சம் தவிர்த்து, பணத்தை தவிர்த்து, நெஞ்சம் நிமிர்த்தி, என்னுடைய வாக்கு, என்னுடைய உரிமை நான் சரியானவருக்கு தான் செய்வேன், இந்த நாட்டுக்கு யார் நல்லவர், இந்த ஊருக்கு தொகுதிக்கு யார் நல்லவர், எல்லாவற்றிற்கும் நல்லவர் யார், சரியானவர் யார், வந்தால் நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுத்து நாம வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதனால ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பதை பெருமை என்று கருத வேண்டும். அப்பேற்பட்ட வாக்கை பெற்றிருப்பது பலருடைய தியாகத்தினுடைய அடிப்படையில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனநாயகத்தினுடைய உயரிய மாண்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.